98, 99, 2000 வரைக்கும் அங்கே இருந்து கடைசி இங்கே வந்தால் எங்கள் அம்மாவுக்கு சிக்காயிட்டாங்க. வந்தபோது ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஒரு சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்தோம். பரிசுத்தாவியை கொடுத்திருந்தார். எல்லாம் உண்மை இது தெரிந்தது. இந்த இது வேண்டாம், அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்களை ஊழியம் செய்யுங்க கொண்டு வந்தார். இன்றைக்கு ஊழியத்தில் வந்து இந்த திருக்குன்ற மலையிலிருந்து சாக எத்தனை பேர் வந்திருக்காங்க. டீ கடையில் போய் இப்போ என்னை சந்திக்க வருவாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் தற்கொலையிலிருந்து எண்ணெய் மூலமாய் அவர்களை சந்திக்க. அதல்லையா, அம்மாலாம் ரிட்டையர்டு வாக்கிங் ஸ்டிக்கோட சாக வந்தது. நான் வந்து அங்கே கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டு சந்திக்கணும், நைட்டு தங்கி சந்திக்கணும் தம்பி. நாங்கள் அப்போ சின்ன வீட்டில் கரண்ட் இல்லாத வீட்டில் ஊழியத்தை ஆரம்பித்து ரொம்ப கஷ்டத்தோடு நடத்திக்கிட்டோம். அப்போ நான் சொன்னேன், கரண்ட்டு கிடையாதுமா, நீங்கள் இருங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் நான் வீட்டில் வந்து கொண்டு வந்துடுறேன். அப்புறம் பேரன் தேடுவான்னு விடுது. கடைசி பார்த்தீங்கன்னா இருந்த காசு எல்லாம் வெரைட்டி ஒரு ஆட்டோ பிடிச்சி புதூர் கற்பக நகர். நீங்கள் அங்கே பேரன் தேடுவான், நான் போகிறேன்னு அந்த அம்மாவுக்கு மனசு வந்துருச்சு. அப்புறம் தான் ஆட்டோவில் இருந்து ஒரு சின்ன ஜோம் பண்ணுறேன்னு சொல்லுது, உங்களை சந்திக்கலைன்னா நான் மலையில் ஏறி சாகதான் பார்க்கணும். இத்தனைக்கு ரிட்டையர்டு பென்ஷனர் புக்கு எடுத்துட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்து பென்ஷன் வாங்குறேன். இது போல் அநேக சாட்சிகள் இருக்குது. தற்கொலை பண்ண வந்த ஒரு சகோதரியை நாங்கள் காப்பாற்றி நாங்களே பிரசவம் பார்த்தோம். எனது மனைவியும் எனது தம்பி மனைவியும் பிரசவம் பார்த்து அந்த பையனுக்கு நான் தான் பேர் வைத்து, இப்படி அநேக தற்கொலையில் போகிறவங்களை ஏற்கனவே ஒரு தற்கொலைக்கு போன எண்ணெய் எடுத்து ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து அந்த ஜனங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க அவர்கள் சூழ்நிலையில் இருந்து எத்தனையோ சாட்சி நிறைய நேரம் பத்தாது. காரணம் எதற்கு சொல்றேன் என்று சொன்னால், ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் கனத்துக்குரியவர். மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். என் வண்டியில எழுதியிருக்கு, தேவபிதா, தேவ குமாரன், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே, ஃபாதர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் வித்தின் மீன் எழுதியிருக்கேன் முன்னாடி. ஏன்னா 3 பேர் ஆவியில் எனக்குள்ள தங்கியிருப்பது, அவங்க என்ன வார்த்தைகளை கொடுப்பதை நான் பெற்றிருக்கிறேன், அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் எல்லாரும் கனமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு சிலதை வாசிப்போம். ஆபகுக் 3:17 வாசிங்க. பழம் உண்டாகாமல் போனாலும், ஒளி மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசித்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபகுக் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஒண்ணு வாச்சா தெரியும், கர்த்தர் அவனுக்கு தரிசனம் வாங்கி போறார். அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம ஃபாதர் ஐயா பாடி இருக்கிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்க பாருங்க, ஃபாதர் பெர்க்மேன் செய்ய நமக்கு கொடுத்ததுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். எப்படி தெரியுமா, எல்லா ஏரியாவிலையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி ஆதியாகம புஸ்தகத்துல உள்ள வாக்குத்தத்தங்களை எடுத்து பாடுவார், யாத்ராமில் பாடுவார். இப்ப அப்போஸ்தலர்களை இப்ப ஸ்தேவான் பர்னபா குறித்து பாடி இருக்கிறார். என்ன பாடி இருக்கிறாரு? ஸ்தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பினதா. தேவன் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பியதா. திரளான மக்கள் திரும்பினார்கள், திரளான மக்கள் திரும்பினார்கள், பர்னபாவியால் நிரம்பியதா. வார்த்தையினால் ஆவியினால், வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவே.
நிறந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியில நிறைஞ்சு வார்த்தைகளை கொடுக்கிறார். வார்த்தை சும்மா வராது. சில பேர் வசனம்னுவாங்க. வசனம் எங்க இருந்து இருந்துச்சு? ஆவியானவர் வந்தா தான் வசனம். அப்ப ஆவியானவர் இறங்குறத இன்னைக்கு அக்செப்ட் பண்ணாத பல திருச்சபைகள் இருக்கு. அது அந்த காலத்துல முடிஞ்சிருச்சு. எல்லா காலத்திலும் இருக்கு. இனி நமக்கு வரக்கூடிய சந்ததி மேலே ஆவியானவர் இறங்கல. ஹல்லேலூயா. பாவத்துல மனம் திரும்ப பண்ணுவார். அதனாலதான் சொன்னார், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியும் ஊற்றுவேன். உன் சந்ததியோட சந்ததி மேலும் என் ஆவியை ஊற்றி என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் வாக்குகிறார். எல்லா இடங்களிலும் எல்லா தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தேவ வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். தேவ வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். எல்லா வேர்ட் ஆஃப் காட் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்ப ஃபாதர் எல்லா பாட்டையும் பாடுறார். எல்லா புஸ்தகத்தில் உள்ள பாட்டையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உள்ள இந்த காரியத்தை பாடி இருக்கிறார். அப்ப ஆவியானவர் அவர் சொல்ல நூற்றுக்கணக்கான பாடல்களை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்ப ஆவியானவர் வரும்போதுதான் பாடல்கள் வரும். நான் சபை ஆரம்பிச்சதுலேருந்து ஜெபத்தோட ஜெயிக்கிறது தான் நடத்திட்டு. ஏன்னா எல்லா ஏரியாலையும் பாடுறவர், எல்லா வாக்குத்தத்தங்களையும் பாடக்கூடிய கிருபைகளை பெற்றவர். அவர் நம் காலத்துல வாழ்வது மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவர் பாட்டை தான் கேட்கிறோம். அவர் பாட்டை தான் கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டதே கடைசி என்ன தெரியுமா? கடைசி இந்த உலகம் எல்லாம் புரிந்து கொண்டோம். உங்க பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும், ஃபாதர் பாட்டை கேட்கணும், தேவ ஆவியில நிரம்பி தேவ வசனத்தை போதிச்சு நம்ம கொடுக்கப்பட்ட காலத்துல குடும்ப கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி நான் உங்க மகிமைக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் அடைந்தது போல 18 இடங்கள்ல வீடு மாறி வாடகை வீட்டில் இருந்து கடைசியாக என்னை கொண்டு வந்து இங்கே கர்த்தர் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அத்திமரம் இல்லை, எது இல்லை, கவலைப்படாது. கர்த்தர் ஒரு காலத்துல கொடுக்கணும். மழை இப்ப பெய்ஞ்சிச்சு. மழை வெள்ளம் எது கொடுக்குறாரு தெரியுமா? மனிதனுடைய எண்ணங்களை மாற்ற முதல்ல. மனிதன் பெருமை அடைந்து மேலே போகும்போது நான் ஒருத்தர் இருக்கேன்டா அந்த பூமியில் அப்படின்னு சொல்லி காட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள சரியில்லாத நபர்கள் வந்து ஏதாவது ஒன்று செய்து இருந்தால் கொஞ்சம் பொறுத்து இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, ஏங்க அதை செய்யாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவோம். இந்த பூமி அவருடையது. மனிதன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நீங்களாட்டு இருக்கிறா நான் பரலோகத்தில் இருக்கேன்னு இல்லை. நம்முடைய ஆண்டவர் முதல் மனிதனை படைத்து முதல் மனுஷியை படைத்த காலத்துல இருந்து மனிதனோடு தொடர்புல இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதனுக்கு தன்னுடைய வார்த்தைகளை காண்பித்து தன்னுடைய வல்லமையை காண்பித்து வருகிறவர். இன்றைக்கு அற்புத அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தி வருகிறவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு போதும். ஆபகுக்கு பாருங்க, தீர்க்க தரிசனம். அப்ப அத்திமலம் துளிர் விடாமல் போனாலும் முதல் இல்லை, எது இல்லை, பணம் இல்லை, பதற தேவையில்லை. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், எல்லாமே எதிராக இருந்தாலும் எல்லா எதிரான சூழ்நிலையை சாதகமான சூழ்நிலையாக மாற்ற கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 2015 இருந்து போன வருஷம் வரைக்கும் 8 தடவை டைஃபாய்டு. ஒரு தடவை டைஃபாய்டுல உடம்பு நிலமஞ்சு, 8 தடவை டைஃபாய்டு 2023. 2019 வேளம்மாள் ஆஸ்பத்திரியில் கொலோனோஸ்கோபி, ஆசன வாயு வழியா எண்டோஸ்கோபி வாயில் விடுறது போல ஆசன வாயில் விடுறது தான் கொலோனோஸ்கோபி. அந்த ஆப்ரேஷன் கோவிட் வந்துச்சு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற அந்த நேரத்தில் டெல்டா வைரஸ் பாதிப்பு, கோவிட் வந்து ஜிஹெச்ல இருந்தேன். எது வந்தாலும் கர்த்தர் நம்ம பூமியில இருக்கணும்னா அவர் வைத்துட்டா இருக்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம மரணத்தை குறித்து சூழ்நிலை குறித்து இப்படி கவலைப்பட வேண்டாம். நம்ம போனால் நம்ம பிள்ளைகளை பார்க்க அவர் இருக்கிறார். ஆபிரகாம் மரித்தார், ஈசாக்கு மரித்தான், யாக்கோபு மரித்தான், மோசே மரித்தான். இவர்களோடு இடைப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்த எல்லாரும் மரித்து போனார்கள். வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வாக்கு தத்தம் கொடுத்தவர் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பிதா பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருந்து
நம்மையும் நம்ம சந்ததியை வழி நடத்த அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். நானும் அவர்கிட்ட சொன்னேன், கொரோனா வந்து ரொம்ப கஷ்டம், எலும்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. கொரோனா வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது வந்து டிசீஸ் கிடையாது, நோய் கிடையாது, இது வாத. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொள்ளை நோய் கொடுத்தது ஆண்டவர் தான், நியாய தீர்ப்பாக கொடுத்தார். பஞ்சம், துஷ்டம் இருக்கும், கொள்ளை நோய், யுத்தம், இந்த 4 தான் நியாய தீர்ப்பு, தண்டனை மனிதனுக்கு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவருடைய ஜனங்களுக்கே தண்டனையாகி கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோயை இந்த காலத்தில் கொடுத்தார். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது, காலரா சொல்லுவாங்க, பிளேக்குன்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருந்தது. இந்த கொள்ளை நோய் எலும்பெல்லாம் அப்படியே வாதி போதும், விடைபெற்றுவோம் தான் எல்லாருமே வேணும். நீங்கள் இருக்க சொன்னால் இருக்கிறோம், வர சொன்னால் வரோம், அப்படிதான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நம்ம இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லைன்னா கம்பெனி நடக்காது, நம்ம இல்லைன்னா ஊழியம் நடக்காது, நம்ம இல்லைன்னா குடும்பம் நடக்காது. ஆண்டவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். எல்லாரும் போனாலும் அவரை தேடினா அவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராக எல்லா காரியத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்க பாருங்க, எவ்வளவு கோடி ஜனங்கள் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆதாம் ஏவாள் எல்லா மனிதனுடைய இருதயங்களை உருவாக்கி செயல்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட எப்படி இருக்கணும், நம்மளோட A to Z அவருக்கு தெரியும். எப்படி இருக்கணும், அவர்கிட்ட ஜபத்துக்கு வரும்போதே இப்படி இருக்காண்டவரை என்கிட்ட இருக்கிற போற மாற்றி உண்மையா அவர் சொல்றாரு, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக. பாவத்தை மறைச்சு ஒன்றும் பண்ண போறதில்லை. பாவம் என்பது எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. இப்போ பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க குமாரனாவே அனுப்ப வேண்டியதாக. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பாருங்க, பூமியில் பிறந்து 30 வயதில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறார். இப்போ ஊழியம் செய்யும்போது பாருங்களேன், அவர்கிட்ட யோவான் 8:4 வாசிங்க. ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்க. இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கண்டிக்கப்பட்டா, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இங்க பாருங்க, மோசே என்பது தீர்க்கதரிசி. மோசே மூலம் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்துல விபச்சாரத்தை செய்யற ஸ்திரியை கண்டுபிடிச்சா கல்லெறிந்து கொள்ளணும்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ தான் அந்த பொண்ணை குடிச்சிட்டு வந்துட்டோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இயேசுகிட்ட கேட்கிறாங்க. இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய. எல்லா மனிதரும் ஆதாம் ஏவாளுக்குள்ள பிறக்கிற எல்லா சந்ததியும் பாவத்தின் சந்ததி. நம்ம குழந்தைய பாருங்க, பிறந்தவனே போய் சொல்லுங்க, ஏன் பொருள்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பாவ வித்து ஓடுது ரத்தம். குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா போய் சொல்ல? அப்ப இந்த பாவத்தினாலே மனிதர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற இந்த சூழ்நிலையில இவளை கொல்லணும்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாண ரெக்கார்டு அடிப்படையில் கொல்லணும்னு வராங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவுள். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். எவனு கல்லறிய முடியும்? இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பெர்ஃபெக்ட், நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நானும் குறைவுள்ளவர்கள். அவருடைய பரிசுத்தத்தில் ஒரு சின்ன பங்கு நம்ம கொடுத்தது. இப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை 11 வாசிங்க, தான் ரொம்ப முக்கியம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றான். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. இனி போ, பாவம் செய்யாதே என்றார். இப்ப பாருங்க, இயேசு என்ன சொல்றாருன்னா 8:46 வாசிங்க. உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இயேசு ஒருத்தர் தான் இந்த உலகத்துல பிறந்த மனிதன் இல்லையே, பாவம் இல்லாத. இப்ப பாவம் இல்லாத கல்லெறியன்னு சொல்லிட்டாரு. இவர் கல்லெறியலாம்ல, மனுஷனா பிறந்துதானே இருக்காரு.
இவருக்கு அந்த குவாலிட்டி இருக்குல்ல. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு பாவம் இல்லாதவர், அவருக்கு கல்லெறிந்து கொள்ள தகுதி உண்டு, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்யாமல் கிருபை சத்தியம் நிறைந்த அவள் பாவத்தை மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று அவளை அனுப்பிவிட்டார். இப்ப பாருங்களேன், இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், கிருபையின் சத்தியம் நிறைந்த ஆண்டவர் அவரை மன்னிக்கிறார். அவருக்கு அந்த பூமியில பாவங்களை மன்னிக்க இயேசுக்கு அதிகாரம் உண்டு. அவர் மன்னித்து அனுப்பிவிட்டார். இந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் நானும் பாவம் செய்யாமல் வாழ நமக்கும் ஆலோசனை. நாம் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். அப்ப கிருபையும் சத்தியமும் வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பழைய ஏற்பாடு முடிச்சுட்டாரு, நீ இயேசுதான் அப்படின்னு சில பேர் தவறாக புரிந்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிரச்சனை எல்லாருக்குமே இங்கேதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு. புரியுதல் வேதம் தெளிவா இருக்கு. ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்துதல் 22 கடைசி வசனம் வரைக்கும் தெளிவா இருக்கு. என்கிட்ட சிலர் வேத வசனம் இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்துதல் 22 கடைசி வசனம் வரைக்கும் நம்புறீங்களான்னு. ஏன்னா உபதேச குளறுபடிகள் இருக்கு, இதெல்லாம் 100% நம்புறீங்களான்னு யோசிப்பாங்க. நான் 100 அப்படியே நம்புவேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இங்க பிரச்சனை இல்லை. இங்க நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து காண்பித்து இருக்கிறார். அப்ப இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்துல ஒரு பகுதியை முடித்து வைத்தார். பழைய ஏற்பாட்டுல ஆடு மாடுகளை பலி செலுத்தணும், அதை இப்ப செலுத்துறது இல்லை. இயேசு மனிதனா பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் பாவ நிவர்த்திக்காக இயேசு ரத்தத்தினால நீங்கள் நானும் மன்னிக்கப்பட்டு வாழ்றோம். இப்ப அந்த ஆடு மாடு பலிகள் லேவியரால் சொல்லப்பட்டது எதுவுமே இப்ப யாரும் கடைபிடிக்கிறது. அதே மாதிரி குஷ்டரோகம் வந்தா பிரமாணம் பலி செலுத்தணும். இந்த பழைய ஏற்பாட்டு முறைமையை மாத்திட்டேன், ஒரு பகுதியை மாத்திருக்கு. ஆனால் இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? நான் நியாய பிரமாணத்தால் தீர்க்க தரிசனாக அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீங்கள், நிறைவேற்றவே வந்தேன். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், நிறைவேற்ற எப்படி வந்தாருன்னு. இப்ப ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. கிறிஸ்துவுக்கு பின்பா கிறிஸ்துவின் காலத்துல கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 2025 போறோம். இந்த 2025 இயேசு பிறந்து ஊழியர் செய்த நாட்கள்ல இயேசுடைய வீட்டிலேயே சகோதரனா பிறந்தவர் தான் அந்த யூதா, வேற யாரும் கிடையாது. அதாவது கன்னி மரியாள் கர்ப்பவதியாகி பரிசுத்தாவினாலதான் இயேசு பிறக்கிறார். இயேசு உலகம் வெறும் மனிதனாக பார்க்கிறது. மனிதர்களை கடவுளாக யாரும் வணங்க தேவையில்லை. நம்ம எல்லாருமே பாவிகள், மனிதனை கடவுளா வணங்க தேவையில்லை. நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிகர் ஆண்டவர். சிருஷ்டி உருவாக்க முடியாது. படைக்கப்பட்ட சக்தி நாம் படைப்பு சக்தியாக மாற முடியாது. ஒரு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலிக்க நம்ம சுருண்டுருவோம். கொரோனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டை அடைச்சிட்டு மாஸ்கை போட்டுட்டு எல்லாரும் முகமுடி அணிந்தவர்களாக எல்லாத்தையும் எப்படி அலைந்தோம். நம்ம யாருன்னு காண்பிக்கிறாரு. ஒரு கொள்ளை நோய் அனுபவிச்சாதான் மனுஷனுடைய பெருமை எல்லாம் முடிவுக்கு வரும். நானும் இருக்கேன்டா பூமியில் அப்படின்னு அவர் காமித்து ஒவ்வொரு தலைமுறையாய் சில நியாய தீர்ப்பு செய்கிறார். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் இப்ப என்ன காரியம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த யூதா இயேசுடைய இயேசு யாருன்னா, இயேசு மனிதன பிறகு முன்னாடியே அவர் தேவகுமார். அவர் சிருஷ்டித்த எல்லாம் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கும். ஆவியா இருந்த தேவன் நமக்காக மாம்சமாக மனிதனாக, இப்ப மனிதனாக பிறந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஆசீர்வாதங்கள், நியாய தீர்ப்புல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு வானத்தில் இருந்த தேவகுமாரனாக இயேசு பூமியில மனிதனாக பரிசுத்தாவில பிறந்தார். அதான் இயேசு ஒருவர் தான் பாவம் இல்லாதவர். நம்ம அங்கே வாய்ச்சோம். எல்லா வித்துமே பாவத்தோட தான் நம்ம பிள்ளைகளை கற்பம் தெரிச்சு பெறுகிறோம். பிறக்கும் போதே நம்ம பிள்ளைகள் பாவத்துல தான் பிறகு. தாவீது சொல்றான் சங்கீதம் 51ல, என் தாய் பாவத்தில் கற்பம் தெரிவித்தால் துர்க்குணத்தில் உருவானேன். எல்லா அந்த உலகத்துல பிறந்த ஆதாம் ஏவாள் சந்ததியில வர எல்லாருமே தான்
ஆனால் இயேசு மட்டும் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு மரியாள், யோசேப்பு வந்து அவருடைய கணவன் நியமிக்கப்பட்டிருக்கும் போது இவர் கர்ப்பமாகிறார். பொதுவாக என்ன சொல்லுவோம், நிச்சயம் முடிஞ்சவர்களே பெண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா தவறாதான உலகம் நினைக்கும். ஆனால் அவள் உலகம் நினைக்கவில்லை. பரிசுத்தாவியினால கர்ப்பவதியானதை தேவதூதன் உரைத்த போது அவள் கர்த்தர் என்பேர் சொன்னப்பட்டது நிறைவேறும் அவள் ஏற்றுக்கொண்டார். இப்போது ஆண்டவரை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு கன்னி மரியாதை தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்த பின்பு உங்களை போல என்ன போல அதே மரியாளும் யோசேப்பும் கணவனும் கூடி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். அதில் பிறந்த பிள்ளை தான் இந்த யூதா. யூதா நம்ம வாட்சமுள்ள புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதின நிருபம். இந்த யூதா வந்து அதுக்கப்புறம் 5 சகோதரர் பிறக்கிறார். இப்போ இவங்க மாம்சத்தில் பிறந்தனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, மரியாதை தெய்வமாய் வணங்குறது. இன்னைக்கு மரியாதை தெய்வமாக வணங்குற கூட்டம் இருக்குது. வெளி உலகத்துக்கு என்ன தெரியும்னா, கிறிஸ்தவர்கிட்ட எல்லாரையும் ஒன்றா சார் ஒன்றா இல்லை, உள்ள நிறைய ஆழம் இருக்குது. மரியாதை கணவன் மரியாளும் நம்ம அப்பா அம்மா நம்ம கூடி வந்தது போல அவங்க அப்பா அம்மா கூடி பிறந்தது. அந்த அம்மாவை போய் கடவுளாக தொழுது கொள்ளுகிற காரியம் பூமியில் நடக்கிறது. அது வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் மாறி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு பின்பாக பிறந்த அந்த 5 சகோதரர்கள் ஒருத்தன் பேர் தான் யூதா. அவன் இயேசு சிலுவையில் மறிச்சவனே முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கல. இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருப்பாரு, உங்க அம்மா எல்லாரும் போவாங்க. இந்த உங்க சகோதரர்லாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்னு. எனக்கு யார் சகோதரர்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான்னு சொல்லிடுவார். எப்பயுமே மரியாதை அம்மான்னு சொன்னாங்க. ஸ்திரீயே சொல்லுவாங்க, பெண்ணே. ஸ்திரீனா கணவன் கல்யாணமானவங்களுக்கு பேர் தான் ஸ்திரீகள். வாலிப பிள்ளைகள் கல்யாணம் முன்னாடி இருக்கிறது. பெண்கள் வந்து கன்னிகைகள்